சேனல் அகிலா குரு லைஃப் ஸ்டைல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ எதை பற்றினா 48 நாள் பிரம்ம முகூர்த்தத்துக்கான வீடியோ. நான் என் வீட்டில் 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை எடுத்திருக்கேன். அதில் இது ஃபஸ்ட்டு நாள். நான் எப்படி செய்கிறேன், எந்த மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் போல் நம்ம நிலைக்கு பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றணும். பிரம்ம முகூர்த்த பூஜைன்னா எத்தனை விளக்கு ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா 5 விளக்கு ஏற்றணும். இந்த 5 விளக்கு எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய பஞ்சபூதங்களை குறிக்குது. அதுக்காக தான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பஞ்சபூதங்களுக்காக 5 விளக்கு ஏற்றுறோம். இந்த 5 விளக்கு நம்ம சாமி இடத்துல 5 அகல் விளக்காகவும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக உங்களோட சாமி இடத்துல எத்தனை விளக்கு ஏற்றுறீங்களோ அது ஒற்றைப்படையில் 5 விளக்காக இருந்தால் நீங்கள் அதையே கூட பஞ்சபூதத்துக்கான விளக்காக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். தனியாக 5 விளக்கு ஏற்றணும் தான் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக இதுக்கு கிடையாது. நான் நிலைக்கு மேலேயும் ஒரு கண்டிஷ்டி விநாயகர் வச்சுருப்பேன். அவருக்கும் பூ வச்சுக்கிறேன். உள்ளே போய் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது 48 நாள் என்னுடைய வேண்டுதலுக்காக நான் செய்கிற பரிகார பிரம்ம முகூர்த்த பூஜை. 48 நாளுக்குள்ளே நான் நினச்ச காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எடுத்திருக்கேன். இது நானாக எடுக்கலை. எனக்கு கோயிலில் பூசாரி சொன்னாங்க. இந்த என்னோடய பர்சனல் ப்ராப்ளமுக்காக நான் போய் கேட்டேன். அதுக்காக அவங்க எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி 48 நாள் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கண்டிப்பாக 48 நாளில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இந்த பூஜையை நான் எடுத்திருக்கேன். இந்த சொம்பில் தண்ணி ஊற்றுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குலதெய்வத்தை இந்த சொம்பில் ஆலாகனம் பண்ணுறதுக்காக தான் இதில் நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். கண்டிப்பாக நம்ம சாமி இடத்துல பித்தளையை தான் பயன்படுத்தணும். எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும். அதுக்காக தான் இந்த பித்தளையில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியில் பச்சை கற்பூரம். எங்களுக்கு ஆண் குலதெய்வம் மதுரை வீரன், அதனால மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதில் பூ போட்டிருக்கேன். பூ போட்டு இந்த சொம்பை நான் சாமி இடத்துல வச்சுருவேன். நீங்கள் ஒரு தடவை உங்களோட சாமி இடத்துல ஒரு தெய்வத்தை கொண்டாந்து வச்சிங்கன்னா அதுக்கு முறையான வழிபாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும். அப்படி செய்ய முடியும்னா மட்டும்தான் நீங்கள் அந்த வழிபாட்டை எடுத்துக்கணும். அது மாதிரி நீங்கள் உங்களோட பூஜை அறையில் குலதெய்வத்துக்குன்னு ஒரு சொம்பு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை டெய்லி நீங்கள் பராமரிக்கணும். டெய்லி அதுக்கு தண்ணி மாற்றணும். தண்ணி மாற்றி பச்சை கற்பூரம், உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் போட்டுக்கோங்க. பெண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் குங்குமம் போட்டுக்கலாம். அதோட பூ, இதை நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் செய்யணும். அப்படி உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இல்லை பெரியவங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட், வேறு யாராக இருந்தாலும் அதை டெய்லி மாற்றிக்கணும். குலதெய்வம் எதுக்காக நம்ம சொம்பில் நிறுவி வச்சுருக்கோன்னா, நிறைய பேர் படம் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு குலதெய்வமே என்ன குலதெய்வம்னு தெரியாது. அதுக்காக இந்த சொம்பை யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு மதுரை வீரனார் குலதெய்வம். எங்கள் மாமியார் வீட்டு சைடு யாருமே படம் வச்சு கும்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. அதனால நான் சொம்புலே வச்சுக்கிட்டேன். இந்த சொம்பு தண்ணியை டெய்லி மாற்றணும். நான் காலையில் எந்திரிச்சதுமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சொம்பில் உள்ள தண்ணியை நான் செடிக்கு ஊற்றிட்டு திருப்பி நான் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணணும் அதே மாதிரி புதுசாக இதை ரெடி பண்ணிக்குவேன். நான் இப்படி தான் குலதெய்வ சொம்பு நிறுவி நம்மளோட பூஜை அறையில் வச்சு வழிபடணும். இதுதான் கரெக்டான முறைப்பாடான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சரியாக தெரியாது. எனக்கு இப்படி தான் சொன்னாங்க, குலதெய்வத்துக்காக வைக்கிற சொம்பை இப்படி தான் வழிபடணும் அப்படின்னாங்க. இந்த வழிமுறையை தான் நான் பயன்படுத்திகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் நான் குலதெய்வத்துக்குன்னு சொம்பு என்னோடய பூஜை அறையில் வைக்கலை. ஆனால் இந்த 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து செய்யுங்க உங்கள் குலதெய்வத்துக்காக அப்படின்னாங்க. அதனால சரி நம்ம எல்லாமே செஞ்சுட்டோம், இதையும் செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய குலதெய்வத்தை அந்த குலதெய்வ சொம்பில் வச்சு நான் பூஜை அறையில் வழிபட்டுட்ருக்கேன்.
இவ்வளோ விஷயங்கள் பண்ணினா மட்டும்தான் நம்ம குலதெய்வம் நமக்கு நல்லது செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்ம மனசார நினச்சிக்கிட்டாலே போதும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்புறம் ஏம்மா நீ இதெல்லாம் செய்கிற அப்படின்னு கேட்டிங்களா, என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். என்னால் கண்டிப்பாக ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே என்னோடய பூஜையை என்னால் முடிக்க முடியும். இதெல்லாம் என்னால் செய்ய முடியும். இதெல்லாம் என்னோடய லைஃப் ஸ்டைலில் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேனே தவிர, இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பூஜை பண்ணால் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கடவுள் கொடுத்துருவாரு. கண்டிப்பாக அதெல்லாம் நான் சொல்லலை. இது வந்து என்னோடய தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு உதவி செய்வார். அதுக்கு நான் பரிகாரமாக அவருக்கு செய்கிற பூஜை தான் இது. நான் அப்படி நினச்சி தான் ஒவ்வொன்றுமே நான் செஞ்சிட்ருக்கிறேன் கடவுளுக்கு. இன்னொன்று இதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். எனக்கு சாமி கும்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு எல்லா கஷ்டத்தையும் நம்ம போய் யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக ஒரு நிமிஷமாவது ஓகே இவங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படி தான் நினைப்பாங்களே தவிர, நம்மள அதுலேருந்து எப்படி வெளியில் கொண்டுட்டு வரணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. எந்த பிரதிபலனும் பார்க்காம நமக்கு உதவி செய்கிறது கடவுள் மட்டும்தான். இதை நான் என்னோடய லைஃப்பில் பல சுச்சுவேஷனில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் கடவுள்கிட்ட இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு பூஜைக்கு வருவோம். நம்ம கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை 4:30லேருந்து நம்ம 5:30 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணிடணும். இதுதான் பிரம்ம முகூர்த்தத்துக்கான நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவாதி தேவர்கள், லக்ஷ்மி தாயார் எல்லாரும் நமக்கு அருள் புரிவார்கள். இந்த நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீ செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக அதை கடவுள் நிறைவேற்றி தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி நான் நெய்வேத்தியமாக கடவுளுக்கு வெத்தலை, கொட்டைப்பாக்கு, ஒரு லெமன், அப்புறம் கொஞ்சோண்டு கல்கண்டை வச்சுருக்கேன். நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சுக்கலாம். இதுதான் வைக்கணும், அதுதான் வைக்கணும், எந்த கடவுளும் எனக்கு இதை செய் அதை செய் அப்படிலாம் யாருமே கேட்கல. நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம நெய்வேத்தியம் வச்சிட்ருக்குறோம். என்னால் இன்றைக்கி இது தான் வைக்க முடிஞ்சிச்சு, அதனால் இதை வச்சேன். நாளைக்கு என்னால் வேறு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன். இந்த பூஜைக்கு டெய்லி தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம நான்வெஜ் மொதல் நாள் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக மறுநாள் தலை குளிச்சுட்டு தான் இந்த பூஜையை செய்யணும். அப்புறம் நமக்கே தெரியும் நம்ம சுத்தமாக இல்லாதப்ப கண்டிப்பாக அன்றைக்கி தலை குளிச்சுட்டு தான் செய்யணும். மற்ற நேரத்தில் நம்ம உடம்பு குடிச்சிக்கிட்டால் போதும். இன்னுமே முடியாதவங்க அதை கூட பண்ண வேண்டியதில்லை. நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கை கால் மட்டும் கழுவிட்டு இந்த பூஜையை நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நானாக சொல்லலை உங்களுக்கு. எனக்கு கோயிலில் சொன்னாங்க இப்படி செஞ்சுக்கலாம், டெய்லி நம்ம குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கான ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் நிறைவேறலாம். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு பாருங்கள். மணி இப்போ கரெக்டாக ஒரு 5:45 ஆயிட்டு. நல்லாவே விடிஞ்சிட்டு. இப்போல்லாம் 5:30 மணிக்கே நல்லா விடிஞ்சிருது. பூலாம் நிறையா பூத்து இருந்துச்சு. செடியிலே இருந்தால் உதிர்ந்து போகுதேன்ட்டுன்னு கொஞ்சம் பறிச்சுட்டு என் பொண்ணுக்கு மட்டும் 2 பூ வச்சேன். ஏன்னா அவள் வந்து பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாதுல்ல, அதனால். அப்புறம் கொஞ்சோண்டு ஜாதி முல்லையும் கனகாமரமும் இருந்துச்சு. அதை கொஞ்சம் பறித்து கட்டி தலையில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பூத்த பூனாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தானே, அதனால். இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் பட்டன் தானே, ப்ளீஸ் அமைக்கி விட்டுட்டு போங்க. அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களால் டெய்லியும் என்ன தானம் பண்ண முடியுதோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அது அரிசியாக இருக்கலாம், ஜீனியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் இன்றைக்கி காக்கைக்கு அரிசி தான் வச்சேன். இந்த அரிசி வந்து நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு தட்டில் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த பச்சரிசி. இதை பறவைகளுக்கு தூவி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மாடுகளுக்கு கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி காகத்துக்கு தான் வச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.